प्रभु यीशु मसीह के महान नाम से सबों का मैं स्वागत करता हूं ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அனைவரையும் நான் வரவேற்கிறேன். और परमेश्वर के अनुग्रह से हम लगातार अय्यूब के किताब को हम अध्ययन कर सके. தேவனுடைய கிருபையினாலே தொடர்ந்து யோபுவுடைய புத்தகத்தை நாம் தியானிக்க முடிந்தது. और आज हम अय्यूब के आखिरी अध्याय को 42वां अध्याय को हम अध्ययन करेंगे. இன்றைக்கு நாம் யோபுவுடைய 42வது அதாவது கடைசி அதிகாரத்தை தியானிப்போம். और इस शीर्षक के तले हम अध्ययन करने जा रहे हैं. இந்த தலைப்பின் கீழ் தியானிக்க போகிறோம். प्रेजेंस ऑफ गॉड, परमेश्वर की उपस्थिति. கர்த்தரின் பிரசன்னம். और जैसे हम जानते हैं 38 अध्याय में से परमेश्वर के बातों को, परमेश्वर के बर्ताव को हम देखते आ रहे हैं. நாம் அறிந்திருக்கிறபடி 38வது அதிகாரத்திலிருந்து தேவன் பேசுகிறது, தேவன் சொல்லுகிற காரியங்களை பார்க்கிறோம். और परमेश्वर अपने उस बोलने की बात के द्वारा, अपने बर्ताव के द्वारा, अपने चरित्र को, अपने कार्य करने की तरीकाओं को परमेश्वर अय्यूब को बता रहा है. தேவனாய கர்த்தர் யோபுவோடு கூட பேசுகிறதன் மூலமாக தன்னுடைய குணங்களை வெளிப்படுத்துகிறார். தான் செய்கிற கிரியை இருக்கிறதே அதனுடைய விதத்தை வெளிப்படுத்துகிறார். और इन आखिरी अध्यायों में हम परमेश्वर की युक्ति को हमने देखा, काउंसिल ऑफ गॉड को हमने देखा. நாம் இந்த கடைசி அதிகாரங்களிலே தேவனுடைய ஆலோசனை, கவுன்சில் ஆஃப் காட் என்பதை குறித்து பார்த்தோம். और वैसे परमेश्वर की बुद्धि को देखा, विजडम ऑफ गॉड को हमने देखा. அப்படியே விஸ்டம் ஆஃப் காட், தேவனுடைய ஞானத்தை குறித்து பார்த்தோம். और वैसे द पावर ऑफ गॉड, परमेश्वर की सामर्थ को हमने देखा. அப்படியே தேவனுடைய வல்லமை, அந்த தேவனுடைய வல்லமையை குறித்து நாம் பார்த்தோம். और इस आखिरी अध्याय में परमेश्वर की उपस्थिति के बारे में, द प्रेजेंस ऑफ गॉड के बारे में हम देखने जा रहे हैं. இந்த கடைசி அதிகாரத்திலே தேவனுடைய பிரசன்னத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். और जैसे हम करते हैं वैसे उस यहाँ प्रेजेंस, उस शब्द को मैं इस्तेमाल करना चाहूंगा. उसमें से 8 विषयों को आपके दिए हुए पेपर में आप देख सकते हैं. அப்படியே நான் ஒரு வார்த்தை சொல்லுகிறது போல இன்றைக்கு பிரசன்ஸ் என்று சொல்லி அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு அதிலே இருக்கப்பட்டுகிற 8 குறிப்புகள், 8 எழுத்துக்களை குறித்து பார்க்க போகிறோம். जरूर मैंने पहले इस 42 अध्याय को कुछ सप्ताहों के पहले जब मैं अध्ययन किया था, நான் இந்த 42வது அதிகாரத்தை சில வாரங்களுக்கு முன்பதாக உண்மையிலேயே தியானித்து வந்தேன். और उस समय इसको परमेश्वर के द्वारा पुनर्स्थापन किया जाना, रेस्टोरेशन के उस बात के ऊपर मैंने अध्ययन किया था. நான் அப்பொழுது இந்த அதிகாரத்தை தியானிக்கும் பொழுது திரும்ப கட்டப்படுதல், அதாவது திரும்ப நாம் விழுந்த நிலைமையிலிருந்து மேலோங்கி வருதல் என்பதை குறித்து தியானித்தேன். और लेकिन जब मैं हमारे सुबह के अध्ययन के लिए फिर से जब इसको अध्ययन करने लगा, ஆனால் நான் இன்றைய காலை தியானம் இருக்கிறதே இதற்காக திரும்ப அந்த 42வது அதிகாரத்தை தியானித்தேன். तो तब एक नए प्रकाश को, एक नए बात को परमेश्वर मुझे देखने के लिए अनुग्रह किया. அப்பொழுது ஒரு புதிய வெளிச்சத்தோடு, புதிய வெளிப்பாடோடு கூட பார்ப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். ये अय्यूब के रेस्टोरेशन से ज्यादा, இது யோபுவினுடைய அந்த திரும்ப கட்டப்படுதல் அதை காட்டிலும் அதிகமாக ये परमेश्वर की उपस्थिति के ऊपर हमें जोर देना, उसके ऊपर हमारे ध्यान लगाना जरूरी है. கர்த்தருடைய பிரசன்னம், presence of God, அதன் மேலே கவனம் வைப்பது முக்கியம். कारण आप इस अध्याय यानी इस अय्यूब के किताब को, इस शुरुआत को अगर आप देखेंगे, पहले अध्याय को अगर आप देखेंगे, ஏனென்றால் அந்த யோபுவினுடைய அந்த புத்தகத்தினுடைய ஆரம்பம் முதலாவது அதிகாரத்திலேயே நீங்க பார்த்தால் उसका एक अध्याय, पहला अध्याय का 6 वचन को मैं पढ़ रहा हूं. 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். एक दिन यहोवा परमेश्वर के पुत्र उसके सामने उपस्थित हुए और उनके बीच शैतान भी आया. ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவில் வந்து நின்றான். ये अय्यूब का किताब परमेश्वर की उपस्थिति में जो बातें घटती हैं वहीं से शुरू होता है. இங்கே பார்க்கிறோம் யோபுவினுடைய புத்தகம் தேவனுடைய பிரசன்னத்தில் நடக்கிற காரியங்களை வைத்து ஆரம்பிக்கிறது. वैसे ये अय्यूब का किताब परमेश्वर की उपस्थिति के द्वारा क्या होता है उससे अंत होता है. அப்படியே இந்த யோபுவினுடைய புத்தகம் எப்படி முடிகிறது என்று சொன்னால் தேவனுடைய பிரசன்னத்தினாலே உண்டாகிற காரியங்களினாலே முடிகிறது. और इसलिए मैं इस अध्याय को परमेश्वर की उपस्थिति के ऊपर मैं जोर देने के लिए चाहता हूं. ஆகையினாலே நான் இந்த அதிகாரத்தை தேவ பிரசன்னத்தை வைத்து அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க போகிறேன். उस 42 अध्याय का एक वचन को पढ़ेंगे, 5वां वचन को पढ़ेंगे. 42வது அதிகாரத்தினுடைய ஒரு வசனத்தை வாசிக்கலாம். வசனம் 5. यहाँ अय्यूब यहाँ इस प्रकार परमेश्वर के बर्ताव से इस प्रकार कहता है. இங்கே யோபு என்பவன் தேவனுடைய அந்த வெளிச்சத்தினாலே அல்லது தேவனுடைய அந்த ஒரு ஒளியினாலே இப்படியாக சொல்லுகிறான். वो क्या कह रहा है? मैंने
कानों से तेरा समाचार सुना था, परंतु अब मेरी आंखें तुझे देखती हैं। என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. वो कहता है जरूर अब तक मैं परमेश्वर के बारे में अपने कानों से समाचार सुनते आया. அவன் சொல்கிறான், உண்மைதான், இதுவரைக்கும் என்னுடைய செவிகளினாலே தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு வந்தேன். लेकिन अभी मैं अपने में उस बात को अनुभव करता हूं, महसूस करता हूं, परमेश्वर की उपस्थिति को मैं देख रहा हूं. ஆனால் இப்பொழுது நான் உணர்கிறேன், தேவனுடைய பிரசன்னத்தை நான் காண்கிறேன். इसलिए इस पूरे अध्याय में परमेश्वर की उपस्थिति क्या कर सकता है उसको मैं दिखा के आपको मैं प्रोत्साहित करने के लिए चाहता हूं. ஆகையால இந்த முழு அதிகாரத்திலேயும் தேவனுடைய பிரசன்னம் என்ன செய்யும் என்பதை சொல்லி உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். पहला विषय को आप देखिएगा, वहां 1 और 2 वचन को मैं पढ़ रहा हूं. முதலாவது குறிப்பை நாம் பார்க்கலாம். 1-2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். तब अय्यूब ने यहोवा को उत्तर दिया, मैं जानता हूं कि तू सब कुछ कर सकता है और तेरी युक्तियों में से कोई रुक नहीं सकती. அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். परमेश्वर की उपस्थिति हमारे जीवन में क्या करता है? தேவ பிரசன்னம் நம்முடைய வாழ்வில் என்ன செய்யக்கூடும்? हम परमेश्वर के मकसद को पहचानने के लिए हमें उस जगह में लेके आता है. கர்த்தருடைய நோக்கம் அல்லது திட்டத்தை அறிந்து கொள்ள அதனுக்கு நேராய் வழி நடத்தும். हम परमेश्वर की उपस्थिति में हम जब तक नहीं जाते हैं, தேவ பிரசன்னத்துக்குள்ளே எதுவரைக்கும் போகவில்லையோ, हमारे अंदर कई प्रकार के संदेह और घबराहट हमारे अंदर होने का संभावना है. நமக்குள்ளே பலவிதமான குழப்பங்களும் பயங்களும் உண்டாயிருக்க வாய்ப்பு உண்டு. हे प्रभु, ये बातें कैसे मेरे जीवन में होगा? இந்த காரியங்களின் வாழ்க்கையில் எப்படி நடக்குமோ? और प्रभु मेरे भविष्य के बारे में आपका विचार क्या है? ஆண்டவரே, என்னுடைய எதிர்காலத்தை குறித்து உம்முடைய திட்டம் என்ன? या ये दुख और ये विलाप की, ये क्लेश की ये परिस्थिति क्या मेरे जीवन से बदलेगा? அல்லது இந்த துக்கம் அல்லது இந்த புலம்பல் அழுகையின் இந்த நிலைமை மாறுமா ஆண்டவரே? ये इस प्रकार के कई सवाल हमारे अंदर उठ सकता है. இப்படிப்பட்ட பல கேள்விகள் நம்மிலே எழும்பக்கூடும். लेकिन अय्यूब के जैसे जब हम परमेश्वर की उपस्थिति में जब हम पाए जाएंगे, ஆனால் யோபு போல தேவ பிரசன்னத்திலே காணப்படும் போது हमारे अंदर ना केवल हिम्मत चले आएगा, நமக்குள்ள தைரியம் வருகிறது மாத்திரமல்ல, हम इस बात को पूरी तौर से हम जान लेंगे कि परमेश्वर जो मकसद रखा है, जो ठान लिया है, उसको वो पूरा करेगा. நாம் இதை அறிந்து கொள்வோம், தேவன் நமக்காக வைத்திருக்கிற நோக்கம் அல்லது திட்டம் அதை நிறைவேற்றுவோம். इसलिए वो ये कहता है, तू सब कुछ कर सकता है और तेरी युक्तियों में से कोई उसको रुक नहीं सकती. ஆகையாலே அவன் சொல்கிறான், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. परमेश्वर की उपस्थिति के बारे में अय्यूब के अंदर एक जानकारी पहले रहा था, இந்த தேவ பிரசன்னத்தை குறித்து யோபு முன்பதாகவே அறிந்து வைத்திருந்தான். लेकिन एक पूरी तौर से एक सही समझ में उस समय वो चले नहीं आया. ஆனா முழுவதுமாய் ஒரு புரிந்து கொள்ளுதல் அல்லது அறிந்து கொள்வதற்கு அவன் வரவில்லை. उस 23 अध्याय, अय्यूब के 23 अध्याय को देखिएगा, 14 और 15 वचन को. யோபு 23 14 15 வசனங்களை பாருங்கள். वहां वो इस प्रकार कहता है, जो कुछ मेरे लिए उसने ठान लिया है उसी को वो पूरा करता है और उसके मन में ऐसी ऐसी बहुत सी बातें हैं. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் अनेकम அவரிடத்தில் உண்டு. और आगे कहता, इस कारण मैं उसके सम्मुख घबरा जाता हूं, जब मैं सोचता हूं तब उसे थरथरा उठता हूं. ஆகையால் அவருக்கு முன்பாக கலங்குகிறேன், நான் சிந்திக்கிற போது அவருக்கு பயப்படுகிறேன். वहां भी परमेश्वर अपने मकसद को पूरा करने वाला करके अय्यूब जाना था. அங்கேயும் கூட தேவனாய கர்த்தர் தன்னுடைய எல்லா திட்டங்களையும் நிறைவேற்றுவார் என்று அறிந்திருந்தான். लेकिन वहां 23 अध्याय और 42 अध्याय में एक फर्क है. ஆனா 23ஆம் அதிகாரம் 42ஆம் அதிகாரம் வித்தியாசம் இருக்கிறது. वो वहां कहता है, प्रभु आपके सम्मुख में मैं घबरा जाता हूं, मैं थरथरा उठता हूं. அங்கே அவன் சொல்கிறான் 23ஆம் அதிகாரத்திலே, அவருக்கு முன்பாக நான் கலங்கி விடுகிறேன். क्यों? उस 23 अध्याय में परमेश्वर की उपस्थिति के बारे में सिर्फ जानकारी के साथ उन बात को वो पेश कर रहा है. ஏனென்றால் அந்த 23ஆவது அதிகாரத்திலே தேவ பிரசன்னத்தை குறித்து வெறுமனே அறிவு அதை வைத்து பேசுகிறார். लेकिन 42 अध्याय में वो जब चले आता है, सिर्फ जानकारी के आधारित नहीं, अनुभव के आधारित यहाँ इस बात को वो पेश कर रहा है. ஆனா 42ஆவது அதிகாரத்திலே அறிவு மாத்திரமல்ல, அவன் அனுபவத்தோடு கூட பேசுகிறான். इसलिए मैं आपको प्रोत्साहन दिलाने के लिए चाहता हूं, उत्साह दिलाने के लिए चाहता हूं. ஆகையாலே உங்களுக்கு நான் உற்சாகப்படுத்தி சொல்ல வேண்டியது, सबसे ज्यादा
उस परमेश्वर की उपस्थिति को खोजने के लिए अपने को अर्पण करें। எல்லாவற்றுக்கும் மேலாக தேவ பிரசன்னத்தை நாடி தேட முயற்சி எடுக்க வேண்டும். जैसे पहला विषय में आप देख सकते हैं परमेश्वर की उपस्थिति किसकी ओर हमें ले जाता है. எப்படி முதலாவது குறிப்பிலே தேவ பிரசன்னம் எதை நோக்கி நம்மை கொண்டு செல்கிறது என்று இருக்கிறது. Purpose of God will being fulfilled. परमेश्वर का उद्देश्य पूरा होता है. கர்த்தரின் நோக்கம் மற்றும் திட்டம் நிறைவேறுது. और मैं जरूर मेरे अपने गवाही के कुछ बातों को अध्ययन के बीच में मैंने बांटा था आपके साथ. உங்களோடு கூட என்னுடைய வாழ்வின் சில சாட்சிகளை என்னுடைய இன்றைய இவ்வளவு நாள் தியானத்தில் இடையே நான் சொன்னேன். और मेरे परमेश्वर के साथ वो संबंध या यीशु मसीह के लिए मैं अपने जीवन को अर्पण करना कब शुरू हुआ था. என்னுடைய வாழ்வு இயேசுவுக்காக अर्पணிக்கப்பட்ட எப்பொழுது அது ஆரம்பித்தது தெரியுமா? जब मैं पूरी तौर से मैंने सब सोचा कि मैं अपने जीवन से हार चुका हूं. நான் என்னுடைய வாழ்க்கையில முழுவதும் தோற்று போனவன் என்று நினைத்தபோது और मेरे परिवार की परिस्थिति और तनाव बदलेगा नहीं करके उस प्रकार के एक स्थिति में जब मैं आ गया था. இன்னும் என்னுடைய குடும்ப சூழ்நிலை பிரச்சனைகள் ஒருபோதும் மாறாது என்ற ஒரு தீர்மானத்துக்குள் வந்த பின்பு जब मैंने ये सोचा कि मेरे लिए कोई भविष्य नहीं रह गया है. நான் அப்பொழுது நினைத்தேன் எனக்கு ஒரு எதிர்காலமுமே இல்லை. और उस समय में जब मैं 11वां कक्षा में जब पढ़ रहा था அப்பொழுது நான் 11ஆம் வகுப்பிலே படித்துக் கொண்டிருந்தேன். मेरे एक सिखाने वाले एक टीचर एक हिंदू टीचर थे. वे यीशु मसीह को उन्होंने ग्रहण किया था. எனக்கு கற்றுக் கொடுத்தவர் ஒரு இந்து ஆசிரியராக இருந்தார். அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர். और उस सप्ताह में वे आकर के क्लास में उन्होंने गवाही दिया कि मैं यीशु मसीह को अपने जीवन में ग्रहण कर लिया हूं. அந்த வாரத்திலே அந்த நாளிலே வந்து அவர் இப்படியாக சாட்சி சொன்னார், நான் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு விட்டேன். और उन्होंने ये कहा आज के शाम मैं हमारे स्कूल में मैं एक छोटा सा एक प्रार्थना को मैं चलाने के लिए चाहता हूं. जो बच्चे चाहते हैं वे छात्र चाहते हैं उसमें आप भाग ले सकते हैं. அவர்கள் சொன்னார்கள் இன்றைக்கு சாயந்திரம் நான் ஒரு சிறிய ஜெப கூட்டத்தை நடத்த விரும்புகிறேன். நம்முடைய பள்ளிக்கூடத்திலே விரும்புகிறவர்கள் மாணவர் மாணவிகள் அதிலே கலந்து கொள்ளலாம். और जिस भाई ने जिस मित्र मेरे साथ पढ़ने वाले छात्र ने मुझे प्रभु में अगुवाई कर रहा था. என்னோடு கூட படித்துக் கொண்டிருந்த ஒரு மாணவன் என்னை ஆண்டவருக்குள் வழிநடத்தினானே நண்பன். वो मुझे उस सभा में उस प्रार्थना में ले गया. அவன் என்னை அந்த ஜெப கூடுகைக்கு அழைத்து சென்றான். उसमें मुश्किल से हम लोग 5-6 जन वहां इकट्ठे थे उस टीचर के साथ. அந்த டீச்சரோடு கூட நாங்கள் 5-6 பேர் இருந்திருப்போம், அவ்வளவுதான். वो मेरा पहला आत्मिक सभा था. उसके पहले उस प्रकार की प्रार्थना में मैं कभी गया नहीं. அது என்னுடைய முதலாவது ஆவிக்குரிய ஒரு கூட்டம். அதற்கு முன்பு ஜெப கூட்டம் என்று சொல்லி எங்கேயுமே நான் போனதில்லை. मैं सारी बातों को मैं समझ नहीं सका. எல்லாவற்றையும் எனக்கு புரிய வரவில்லை. அங்கே उन्होंने एक गीत को एक तमिल गीत को उन्होंने उस प्रार्थना में गाया था. அவர்கள் ஒரு தமிழ் பாடலை அந்த ஜெபத்திலே பாடினார்கள். जो यहोशू के किताब में परमेश्वर ने यहोशू को कहा था उस वचन के आधारित वो गीत बना हुआ था. அந்த பாடல் யோசுவாவின் புத்தகத்திலே அந்த யோசுவாவுக்கு அடுத்த காரியத்திலே சொல்லப்படுகிற காரியங்கள் இருக்கிறதே அதை வைத்து உருவாக்கப்பட்டது. अभी मूसा के आगे अगुवाई करने के लिए यहोशू के हाथ में परमेश्वर ने उस नेतृत्व की जिम्मेदारी को सौंपता है. இப்பொழுது மோசேக்கு முடிந்த பின்பு அல்லது மோசேக்கு பின்பு யோசுவாவுக்கு அந்த தலைமைத்துவத்தை கர்த்தர் பொறுப்பை கொடுக்கிறார். उसके सामने बहुत बड़े चुनौतियां उसके सामने हैं. யோசுவாவுக்கு முன்பதாக பலவிதமான சேலஞ்சஸ் இருந்தது. ये जरूर मूसा के संग रहा एक व्यक्ति जरूर है. மோசேயோடு கூட கூட நடந்த ஒரு மனிதனாகத்தான் யோசுவா இருந்தான். उसके बावजूद उसके अंदर कई प्रकार के घबराहट है. அப்படி இருந்தும் அவனுக்குள்ளே பலவிதமான கலக்கங்கள். उस हालत में परमेश्वर उस यहोशू से ये कहता है, அந்த நிலைமையிலே தேவன் யோசுவை பார்த்து சொல்கிறார், யோசுவாவே मैं तुझे कभी नहीं छोड़ूंगा, मैं तुझे कभी नहीं त्यागूंगा. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. और उस शाम के समय उस प्रार्थना सभा में उन्होंने उस गीत को जब गाया, அந்த சாயந்தர ஜெப கூடுகையிலே அந்த டீச்சர் அந்த பாடலை பாடின போது वो पहला एक आत्मिक गीत जो मैं सुन रहा था वहां बैठ करके उस बातों को मैं देख रहा था. நான் முதலாவது அந்த பாடல் ஒரு ஆவிக்குரிய கூட்டம் அதிலே அந்த பாடலை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். और उसके बाद मैं अपने साइकिल लेके अपने घर जो वापस में लौटने के लिए मैं जब जा रहा था, அதற்கு பின்பு என்னுடைய சைக்கிள் எடுத்துக்கொண்டு என்னுடைய வீட்டுக்கு திரும்பி கொண்டு
போயிருந்தேன். वो गीत की बोली मेरे कानों में गूंजता रहा. அந்த பாடலுடைய அர்த்தம், அந்த பாடலுடைய வரிகள் என்னுடைய செவிகளிலே தொனித்தது. मैं तुझे कभी नहीं छोड़ूंगा, मैं तुझे कभी नहीं त्यागूंगा. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. और उस गीत में आगे भी इस प्रकार आता है, मैं तुम्हें देखने वाला परमेश्वर हूं. அந்த பாடலிலே பின்பதாவது உள்ள வரிகள் இப்படியாக வருகிறது, நான் உன்னை காண்கிற தேவன். और उस समय में परमेश्वर की उपस्थिति को मैं अनुभव करने को मैंने शुरू किया. அந்த நாளில் அல்லது அந்த நாளில் இருந்து தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க ஆரம்பித்தேன். जैसे मैं अपने घर में वापस लौटा, என் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது अपने यूनिफॉर्म को भी मैं खोल नहीं सका. என்னுடைய யூனிஃபார்மையும் நான் கலற்ற முடியவில்லை. वैसे ही मैं अपने कमरे में जाकर के कमरे को मैंने बंद किया. அப்படியே என்னுடைய அறைக்குள் போய் என்னுடைய அறையை கதவை பூட்டி कई घंटा मैं ऐसे ही घर के अंदर रोता रहा. என்னுடைய வீட்டுக்குள் अनेक மணி நேரங்கள் அழுது கொண்டே இருந்தேன். क्योंकि ये गीत का बोल या वचन की वो बातें कि मैं तुझे कभी नहीं छोड़ूंगा, कभी नहीं त्यागूंगा करके परमेश्वर कहता है. ஏனென்றால் அந்த பாடலுடைய வரிகள் அல்லது தேவ வசனம், உன்னை நான் விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற வார்த்தைகள், उस अनुभव में से परमेश्वर ने मेरे सारे मन के तनाव हो या पाप के बंधन हो, सारे बातों को वहां परमेश्वर ने छुड़ा लिया था. அந்த அனுபவம் இருக்கிறதே, அதிலிருந்து பார்த்தோம் என்று சொன்னால் என்னுடைய எல்லா பாவ கட்டுகள், பாவத்தின் காரியங்கள், அகோரங்கள் எல்லாவற்றிலிருந்து என்னை விடுவித்தார். और जैसे यहां हम देखते हैं, परमेश्वर की उपस्थिति की सिर्फ जानकारी नहीं, இங்கே பார்க்கிறது போல தேவ பிரசன்னம் நாம் அறிந்து வைக்கிற அறிவு மாத்திரமல்ல, उस अनुभव के लिए हमें उसके लिए अर्पण करना और लालसा रखना अनिवार्य है. அந்த அனுபவத்துக்காக நம்மை ஒப்புக் கொடுப்பது, இன்னும் அந்த அனுபவத்தை ஏங்குவது நம்முடைய விருப்பமாக இருக்க வேண்டும். तब हम परमेश्वर के मकसद को हम पहचान लेंगे அப்பொழுது தேவ திட்டத்தை அறிந்து கொள்வோம். और हमारे अंदर एक आश्वासन चले आएगा कि जो उसने ठान लिया उसको जरूर वो परमेश्वर पूरा करेगा. நமக்குள்ளே பயங்கரமான உறுதி வந்துவிடும், எனக்கு நியமித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். अभी दूसरे एक विषय को भी उस अध्याय में आप देख सकते हैं. இப்பொழுது அதே அதிகாரத்தில் இரண்டாவது ஒரு குறிப்பையும் பார்க்கலாம். अभी तक उनके मित्रों के साथ ये अय्यूब ने क्या कहते आया, இதுவரைக்கும் சிநேகிதர்களோடு கூட யோபு என்னென்னலாம் பேசி வந்தான், या अय्यूब के अंदर व्यक्तिगत रीति से उसका चाहत क्या रहा, அல்லது யோபுவுக்குள்ளே தனிப்பட்ட விதத்திலே என்ன விருப்பம் உடையவரானான். हे प्रभु, मैंने इस प्रकार के अधर्म को मैं नहीं किया, इसलिए मुझे दोषी न ठहराना. ஆண்டவரே, இப்படிப்பட்ட மீறுதலை நான் செய்யவில்லை, என்னை நீர் குற்றம் சுமத்தாதிரும். लेकिन जब वो परमेश्वर की उपस्थिति में अय्यूब चले आता है, ஆனால் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே யோபு வரும்போது उसकी बातों को आप देखिएगा, वो क्या कहता है, क्या अंगीकार करता है. அந்த யோபுனுடைய வார்த்தைகளை பாருங்கள், என்ன சொல்லி அறிக்கையிடுகிறான். तीसरा वचन से मैं पढ़ रहा हूं. மூன்றாம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். तूने पूछा तू कौन है जो ज्ञान रहित होकर युक्ति पर पर्दा डालता है, परंतु मैंने तो जो नहीं समझता था वही कहा, अर्थात जो बातें मेरे लिए अधिक कठिन और मेरी समझ से बाहर थी, जिनको मैं जानता भी नहीं था. அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன் என்கிறேன். अभी अय्यूब कहता है, परमेश्वर आप मुझे क्षमा करिए, मैंने जो बातों को नहीं जानता था, नहीं समझता था, उसको मैंने बोल दिया. அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, எனக்கு புரியாதது, எனக்கு தெரியாதது, எட்டாதது எல்லாவற்றையும் அலப்பி விட்டேனே. अभी 6 वचन को और देखिएगा. இப்பொழுது இன்னும் 6ஆம் வசனத்தை பாருங்கள். वो कहता, इसलिए अब मुझे अपने ऊपर घृणा आती है और मैं धूल और राख में पश्चाताप करता हूं. ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். जो व्यक्ति परमेश्वर की उपस्थिति में वास्तव में जो जाता है, எந்த ஒரு மனுஷன் உண்மையிலேயே தேவ பிரசன்னத்துக்குள்ளே போகிறானோ, वही अय्यूब का जैसा अनुभव उसके जीवन में होता है. அந்த மனிதனுக்கும் யோபு அனுபவித்தது போலவே அனுபவங்கள் கிடைக்கும். जैसे अय्यूब का सबसे ज्यादा उसके मन में ये विचार रहा कि मैं दोषी नहीं ठहराया जाना. ஏனென்றால் யோபுவுக்கு முன்னே இருந்த எண்ணம் என்ன? நான் குற்றவாளி அல்லது நான் குற்றமுடையவன் என்று சொல்லப்படக்கூடாதே. लेकिन उन सारे बातों को भी भूल गया. ஆனா எல்லாவற்றையும் இப்பொழுது மறந்து போனான். वो कहता है, प्रभु तेरी उपस्थिति में मैं आ गया हूं, சொல்லுகிறான், உம்முடைய பிரசன்னத்தில் ஆண்டவரே வந்து விட்டேன், इसलिए मैं अपने ऊपर मैं घृणा करता हूं. ஆகையினாலே என்னை நான் அருவருக்கிறேன். और कहता है, धूल और राख में बैठ के मैं पश्चाताप करता हूं. சொல்லுகிறான், தூளிலும் சாம்பலிலும் இருந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன். He who goes into the presence of God will have a
sincere repentance in his life. जो व्यक्ति परमेश्वर की उपस्थिति में जाता है उसके जीवन में एक गंभीर मन का पछतावा होगा। वह सच में परमेश्वर की उपस्थिति में जाने वाले के अंदर घमंड नहीं आएगा, एक नम्रता के स्वभाव उसके अंदर चले आएगा। உண்மையிலேயே தேவ பிரசன்னத்துக்குள்ள போகிற ஒரு மனுஷனுக்குள்ளே பெருமை வராமல் ஒரு தாழ்மையின் சுபாவம் வரும்। उसी को आप दिए हुए उस बात में देख सकते हैं, परमेश्वर की उपस्थिति में किसकी ओर ले जाता है। அதைத்தான் நீங்கள் கொடுக்கப்பட்ட காகிதத்திலே பார்க்க முடியும்। தேவ பிரசன்னம் எதை நோக்கி நம்மை அழைத்து செல்லும்? चार बात को देख सकते हैं, एक सिंसियर रिपेंटेंस, एक सच्चे पश्चाताप की ओर हमें अगुवाई कर सकता है। அதாவது அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது சின்சியர் ரிப்பெண்டன்ஸ், நேர்மையான மனம் திரும்புதல்। मैं अपने आप को इसी प्रकार मैं अपने को जांचता हूं, நான் என்னை வைத்து இப்படி என்னை ஆராய்கிறேன்। और जब कभी मैं प्रार्थना में व्यक्तिगत रीति से मैं परमेश्वर की उपस्थिति में जब ठहरा रहता हूं, எப்பொழுதெல்லாம் தனி ஜெபத்திலே தேவ சமூகத்திலே நான் தரித்திருப்பேனோ, मैं तब तक मैं अपने अंदर एक बात को जब मैं अनुभव नहीं करता या महसूस नहीं करता, एक टूटे हुए हृदय को मैं अपने को जांचने के लिए सौंपता हूं। நான் எனக்குள்ளே ஒரு உடைந்த உள்ளம், நொறுங்கின உள்ளம் வராத வரைக்கும் என்னை நான் தேவ சமூகத்திலே ஆராய்ந்து பார்ப்பதற்காக ஒப்பு கொடுக்கிறேன்। क्योंकि परमेश्वर की उपस्थिति वास्तव में हमें उस प्रकार की बात में अगुवाई करने के लिए जरूरी है। ஏனென்றால் தேவ பிரசன்னம் உண்மையிலேயே அப்படிப்பட்ட காரியத்துக்குள் நம்மை வழிநடத்த வேண்டும்। लेकिन यहाँ मैं परमेश्वर के लिए धन्यवाद देता हूँ, ஆனா நான் இங்கே கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன்। परमेश्वर की उपस्थिति ना केवल हमें पश्चाताप की ओर लेके अगुवाई करता है, தேவனாகிய கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை மனம் திரும்புதலுக்கு நேராய் வழிநடத்துகிறது மாத்திரமல்ல, लेकिन परमेश्वर की उपस्थिति हमें प्रोत्साहित भी करता है। தேவனுடைய பிரசன்னம் நம்மை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்துகிறது। यही शैतान और परमेश्वर के बर्ताव में बहुत बड़ा फर्क ही है। சாத்தானுடைய காரியமும் தேவனுடைய காரியமும் வித்தியாசம் இதுவே। शैतान का विचार ये था अय्यूब को दोषी ठहराना, वो खरा सीधा व्यक्ति करके नहीं उसको दिखाना। சாத்தானுடைய எண்ணம் என்ன, திட்டம் என்ன? யோபுவை குற்றப்படுத்த வேண்டும், இவன் உத்தமன் சன்மார்க்கன் என்று சொல்லி சொல்லப்படக்கூடாது। लेकिन परमेश्वर का विचार क्या है? தேவனுடைய எண்ணம் என்ன? हमें फिर से हमें प्रोत्साहित करना, उत्साहित करना परमेश्वर का मकसद है। அவனை திரும்ப உற்சாகப்படுத்த வேண்டும், திரும்ப ஊக்கப்படுத்த வேண்டும் என்பது தேவ திட்டம்। उसी को आगे 7 से लेकर 9 तक के वचनों में और 12 वचनों में आप देख सकते हैं। அதைத்தான் நீங்கள் 7 இலிருந்து 9 12 வசனங்களிலே பார்க்க முடியும்। और उसको मैं तीसरा विषय में उसको आपको मैं पढ़ के सुनाने के लिए चाहूंगा। அதை நான் மூன்றாவது குறிப்பிலே வாசித்து சொல்லட்டும்। परमेश्वर का उपस्थिति हमारे जीवन में क्या करता है? தேவ பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறது என்ன? The presence of God leads us to encouragement, empowerment and elevation. परमेश्वर की उपस्थिति हमें प्रोत्साहन, सशक्तिकरण और ऊंचाई की ओर हमें ले जाता है। தேவ பிரசன்னம் நம்மை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி உயர்த்தி செய்கிறது। यहाँ इन वचनों को देखिएगा, परमेश्वर कैसे अय्यूब के जीवन में कार्य कर रहा है अपने उपस्थिति से। பாருங்கள், தேவன் தன்னுடைய பிரசன்னத்தினாலே எப்படி யோபுவோடு கூட இடைபடுகிறார்। यहाँ परमेश्वर अपने मित्रों के सामने अय्यूब के बारे में एक बात को अंगीकार करता है। இங்கு தன்னுடைய யோபுடைய சிநேகிதர்கள் இருந்தார்களே, அந்த சிநேகிதர்களுக்கு மத்தியிலே யோபுவை குறித்து ஒரு சாட்சி சொல்கிறார்। 7वां वचन को आप देखिएगा, 7ஆம் வசனத்திலே उसका मैं पिछले बात को मैं पढ़ रहा हूं। मेरा क्रोध तेरे और तेरे दोनों मित्र पर भटका है, क्योंकि जैसी ठीक बात मेरे दास अय्यूब ने मेरे विषय कही है, वैसे तुम लोगों ने नहीं कही। அந்த 7வது வசனத்திலே கடைசியில் உள்ள பகுதியை நான் வாசிக்கிறேன்। உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் எழுகிறது, என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை। अभी हम इस घटना को हम जानते हैं, இந்த சம்பவத்தை நாம் அறிந்திருக்கிறோம்। अभी तीनों मित्रों के बातों को परमेश्वर दिखा के क्या करने के लिए कहता है। இப்பொழுது 3 சிநேகிதருடைய காரியங்களையும் தேவன் காண்பித்து என்ன சொல்ல வருகிறார்? परमेश्वर कहता है मेरे दास अय्यूब तुम्हारे लिए प्रार्थना करेगा। தேவன் சொல்கிறார், என்னுடைய தாசனாகிய யோபு உங்களுக்காக விண்ணப்பம் செய்வான்। वो तो तीनों मित्रों का विचार क्या था? 3 சிநேகிதருடைய எண்ணங்கள் என்ன? कि परमेश्वर अय्यूब को दोषी ठहराना है, யோபுவை தேவன் குற்றப்படுத்த வேண்டும், वो पश्चाताप करने के, मन फिराव करने होने के जगह में वो आना है, மனம் திரும்ப
இடமே கொடுக்க கூடாது. और हमारे जो बातों को उसको अंगीकार करना है. நாங்கள் சொல்லுகிற காரியங்களை யோபு ஏற்றுக்கொள்ள வேண்டும். लेकिन परमेश्वर कैसा बर्ताव कर रहा है देखिए. ஆனால் தேவன் எப்படி ஈடுபடுகிறார் பாருங்கள். यहाँ ना केवल परमेश्वर कहता आप अय्यूब के पास जाइए, अय्यूब आपके लिए प्रार्थना करेगा. இங்கே தேவன் இப்படி சொல்லுகிறது மாத்திரமல்ல, யோபுவினிடத்துல போங்க, யோபு உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுவான் என்று சொல்லி. वो 7 और 8 वचन को अगर आप और ध्यान से देखिएगा, 7 8 வசனத்தை இன்னும் கவனத்தோடு வாசித்தால் अय्यूब को परमेश्वर बारंबार एक बात कह के बुला रहा है. யோபுவை தேவனாய்க்கத்தை திரும்ப திரும்ப ஒரு வார்த்தையை சொல்லி சொல்லி அவர் கூப்பிடுகிறார். 7वां वचन में आप देख सकते हैं मेरे दास अय्यूब, 8वां वचन में मेरे दास अय्यूब, उसी वचन में मेरे दास अय्यूब करके लगातार परमेश्वर कहता है ये मेरा दास अय्यूब है. 7வது வசனத்திலே என் தாசனாகிய யோபு என்று பார்க்கிறோம். அப்படியே 8வது வசனத்திலே என் தாசனாகிய யோபு, திரும்ப 8வது வசனத்திலே என் தாசனாகிய யோபு என்று பார்க்கிறோம். जब हम परमेश्वर की उपस्थिति में जब हम जाते हैं, நாம் தேவ சமூகத்துக்குள்ளே போகும்போது परमेश्वर हमारे बातों को बदलने से ज्यादा தேவன் நம்முடைய காரியங்களை மாற்றுவதற்கு மேலாக हमें देखकर परमेश्वर का एक वचन काफी है. நம்மை பார்த்து சொல்லுகிற தேவனுடைய ஒரு வசனம் போதுமானது. मैं जरूर अभी मैं अय्यूब के हालत को या अय्यूब के मनसा को मैं जरा देखने के लिए चाहता हूं. உண்மையிலேயே யோபுனுடைய நிலைமை, யோபுனுடைய மனநிலைமையை நான் கொஞ்சம் பார்க்க விரும்புகிறேன். शैतान कह रहा है ये पापी अय्यूब है, சாத்தான் சொல்கிறது பாவியை, சாத்தான் சொல்கிறான் பாவியாகிய யோபு. और उनके मित्रों का कहना है ये दोषी अय्यूब है. சிநேகிதர்கள் சொல்கிறார்கள் இவன் குற்றவாளியாகிய யோபு. लेकिन परमेश्वर कैसा प्रोत्साहित करता है उसे. ஆனால் தேவனாய கர்த்தர் எப்படி யோபுவை அறிக்கையிடுகிறார்? ये मेरा दास अय्यूब है, मेरा दास अय्यूब है करके परमेश्वर का वो शब्द उसके लिए काफी रहा होगा. என் தாசனாகிய யோபு, என் தாசனாகிய யோபு என்று சொல்லி அந்த வார்த்தை யோபுவுக்கு போதுமானதா இருந்திருக்கும். इसका मतलब जब हम परमेश्वर की उपस्थिति में जब हम चले जाते हैं, அர்த்தம் என்ன? தேவ சமூகத்தில் நாம் வரும்போது और उस उपस्थिति में परमेश्वर से जो वचन को या परमेश्वर की बात को जब हम सुनते हैं, அந்த மகிமையான பிரசன்னத்திலே தேவனுடைய பேச்சை நாம் கேட்கும்போது वो परमेश्वर का वचन हमारे अंदर एक प्रोत्साहन को ला सकता है. அந்த தேவ வசனம் நமக்குள்ளே ஒரு பெரிய உற்சாகத்தை கொண்டு வரும். जो कोई मनुष्य उस प्रकार से हमें उत्साहित नहीं कर सकता. எந்த மனிதனும் நம்மை அப்படி உற்சாகப்படுத்தவே முடியாது. और वैसे उस 12 वचन को भी देखिएगा. அப்படியே வசனம் 12 பாருங்கள். वहां जिसको हम जानते हैं परमेश्वर ने क्या किया अय्यूब के जीवन में. அங்கே தேவனாய கர்த்தர் யோபுவின் வாழ்க்கையில செய்தது என்ன? यहोवा ने अय्यूब के बाद के दिनों में उसके पहले के दिनों से अधिक आशीष दी. கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கலும் அவன் பின்னிலைமையை அதிகமாய் ஆசீர்வதித்தார். परमेश्वर ने ना केवल उसे प्रोत्साहित किया, தேவன் யோபுவை உற்சாகப்படுத்தினது மாத்திரமல்ல, उसे और ऊंचाई में एक बेहतरीन जगह में परमेश्वर अय्यूब को ले गया. யோபுவை இன்னும் உயர்ந்த இடத்திலே, மேன்மையான இடத்திலே கொண்டு சென்றார். अभी हम जानते हैं पिछले अध्यायों में अय्यूब क्या कहते आया है. நாம் கடந்த அதிகாரங்களிலே நாம் அறிந்திருக்கிறோம் யோபு என்னெல்லாம் பேசி வந்தான். एक बात जो बारंबार अय्यूब इस प्रकार कह रहा था, ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப யோபு இப்படி சொன்னான். मेरे जाने पहचाने लोग भी मुझे अभी अनजान करके जानते हैं. எனக்கு அறிமுகமானவர்கள் முகமறியாமல் இருக்கிறார்கள். और मेरे परिवार के लोग, मेरे मित्रगण भी मुझे अपने विरोधी समझते हैं. என்னுடைய குடும்பத்தார், என்னுடைய சிநேகிதர்கள் என்னை பகைஞனாய் எண்ணுகிறார்கள். और मुझसे उम्र में कम वाले भी मुझे अनादर करते हैं. என்னுடைய வயதில் குறைந்தவர்களும் என்னை கனவீனம் பண்ணுகிறார்கள். अभी लेकिन परमेश्वर की उपस्थिति अय्यूब के जीवन में क्या कर रहा है? இப்பொழுது தேவ பிரசன்னம் யோபுவின் வாழ்க்கையில செய்கிற காரியத்தை பாருங்கள். उस 11 वचन में आप उसको देख सकते हैं. 11ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்க முடியும். तब उसके सब भाई और सब बहिनें और जितने पहले उसको जानते पहचानते थे उन सबों ने आकर उसके यहाँ उसके संग भोजन किया. जितनी विपत्ति यहोवा ने उस पर डाली थी उस सब के विषय उन्होंने विलाप किया और उसे शांति दी. அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோட போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கு நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் தங்க காசையும் பொன் ஆபரணத்தையும் கொடுத்து விட்டு போனார்கள். अभी परमेश्वर की उपस्थिति ने अय्यूब के जीवन में क्या किया है? கர்த்தருடைய பிரசன்னம் யோபின் வாழ்க்கையிலே செய்தது என்ன? सब लोगों को अय्यूब के पास लेके आ गया. எல்லா ஜனங்களையும் யோபுவிடத்திலே கொண்டு சேர்த்தது. जितने उसको घृणा कर रहे थे, எவரெல்லாம் யோபுவை அருவருத்தார்களோ, या उसके बारे में गलत विचार रख रहे थे, யோபுவை குறித்து தவறான எண்ணம் வைத்திருந்தார்களோ, जिन्होंने उसके विपत्ति में उसके संग नहीं
नहीं दिया था, யார் யோபுடைய ஆபத்திலே ஒத்துழைக்க கூட இல்லையோ अभी वे सब के सब अय्यूब के पास आ गए எல்லாரும் யோபுவிடத்துல வந்துட்டாங்க. और उनके साथ विलाप कर रहे हैं அவரோடு கூட இருந்து அவர்கள் புலம்புகிறார்கள். और उसको शांति दिला रहे हैं, तसल्ली दिला रहे हैं. அவனுக்கு ஆறுதல் சொல்லுகிறார்கள். अभी खाली हाथ नहीं, सोना चांदी दे करके जा रहे हैं. இப்பொழுது வெறுங்கையா அவர்கள் போகாமல் பொன்னையும் ஆபரணத்தை கொடுத்து விட்டு போகிறார்கள். यही परमेश्वर की उपस्थिति कर सकता है. இதுதான் தேவ பிரசன்னம் செய்யக்கூடும். हम जितना भी कोशिश करें हमारे विरोध होने वाले को अपने पक्ष में ले आना आप और मेरे बस की बात नहीं है. நாம் எவ்வளவுதான் காரியங்கள் செய்தாலும் நம்முடைய விரோதிகள் நமது பகைஞர்கள் அவர்களை நம் பக்கமாய் இழுப்பது ஒரு முடியாத காரியம். लेकिन जब हम परमेश्वर की उपस्थिति में जब हम चले जाते हैं ஆனால் தேவ பிரசன்னத்திலே போகும்போது और अपने को परमेश्वर की उपस्थिति में अर्पण कर देते हैं நாம் நம்மை தேவ பிரசன்னத்திலே ஒப்பு கொடுக்கும்போது तब उन लोगों को परमेश्वर हमारी ओर आकर्षित कर सकता है. அப்பொழுது ஜனங்களை தேவனாய் கர்த்தர் நம் பக்கமாய் இழுப்பார். तो यहाँ अय्यूब उस लोगों की तसल्ली की ओर वो नहीं गया. இங்கே யோபு ஜனங்கள் ஆறுதல் சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவர்களை நோக்கி போகாமல் वो परमेश्वर की उपस्थिति को खोजता रहा. அவன் தேவ பிரசன்னத்தையே நாடி போனான். अभी ना केवल परमेश्वर की तसल्ली मिली, लोगों का शांति तसल्ली भी साथ में उसका मिल गया. அவனுக்கு தேவ ஆறுதல் கிடைத்தது மாத்திரமல்ல ஜனங்களுடைய ஆறுதலும் அவனுக்கு கிடைத்தது. और सबसे ज्यादा एक बात को मैं दिखा के अंत करने के लिए चाहूंगा. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒன்றை காட்டி முடிக்க விரும்புகிறேன். 10वां वचन को मैं पढ़ रहा हूं. 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். जब अय्यूब ने अपने मित्रों के लिए प्रार्थना की तब यहोवा ने उसका सारा दुख दूर कर दिया. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். यहाँ हिंदी का अनुवाद बहुत सुंदर है, इंग्लिश में भी बहुत सुंदर है. இங்கே ஆங்கிலத்திலேயும் இந்தியிலேயும் மொழிபெயர்ப்பு மிக நன்றாயிருக்கிறது. हिंदी में लिखा है सारा दुख को दूर कर दिया. இந்தியில் எழுதப்பட்டிருக்கிறது எல்லா दुखத்தையும் மாற்றினார். लेकिन मूल भाषा में हो या हिंदी और अंग्रेजी में इस प्रकार लिखा है उसकी बंधुआई से उसको छुड़ा दिया, उसको लौटा ले आया. ஆனால் மூல பாஷையிலேயே நாம் பார்க்க முடியும், தமிழிலே பார்க்க முடியும், அவனுடைய சிறையிருப்பில் இருந்து அவனை மாற்றினார். अभी परमेश्वर की उपस्थिति क्या करता है? தேவ பிரசன்னம் செய்கிறது என்ன? सारे बंधन से, सारे बंधुआई से हमें लौट के लेके आ सकता है. எல்லாவித சிறையிருப்பில் இருந்தும் நம்மை திருப்பி மாற்றி கொண்டு வரும். अभी उस अनुभव उस अय्यूब के जीवन में परमेश्वर की उपस्थिति के कारण ना केवल अय्यूब की बंधुआई से वो लौटा लाया गया. நாம் இங்கே பார்க்கிறோம் தேவ பிரசன்னம் யோபுவை மாத்திரம் சிறையிருப்பிலிருந்து மாற்றி கொண்டு வந்தது அல்ல. उसकी प्रार्थना के कारण उसके मित्रों के जीवन में भी परमेश्वर कार्य कर सका. யோபுவுடைய விண்ணப்பத்தை நிமித்தமாக அவனுடைய சிநேகிதருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் கிரியை செய்தார். इसका मतलब परमेश्वर की उपस्थिति में जब मैं अपने को उसके लिए अर्पण कर देता हूं, தேவ பிரசன்னத்துக்காக என்னை ஒப்பு கொடுக்கிற வேளையிலே परमेश्वर की उपस्थिति को मैं वास्तव में जब मैं खोजता हूं, அல்லது தேவ பிரசன்னத்தை உண்மையிலேயே நாடும் போது ऐसा कोई बंधन नहीं जिससे परमेश्वर हमें छुड़ा सके या हमें लौट के ला सके. நமக்கு அப்படிப்பட்ட ஒரு கட்டோ சிறையிருப்போ இருக்காது தேவனால் விடுவிக்க கூடாத அளவுக்கு. वैसे हमें दूसरों के बंधुआई से उन्हें लौटाने के लिए भी हम इस्तेमाल करने योग्य उस जगह में परमेश्वर की उपस्थिति हमें ला देता है. அப்படியே பிறருடைய சிறையிருப்பு பிறருடைய கட்டுகள் அவர்களும் விடுதலை ஆவதற்கு தேவ பிரசன்னம் நமக்கு உதவி செய்யும். इसलिए जो परमेश्वर की उपस्थिति की महानता को जो समझता है, ஆகையாலே எவர் ஒருவர் தேவனுடைய பிரசன்னத்தினுடைய மகத்துவத்தை அறிந்திருக்கிறாரோ वो परमेश्वर की उपस्थिति के लिए लालसा करता रहेगा. அவர் கர்த்தருடைய பிரசன்னத்தை ஏக்கமோடு கூட நாடி போவார். इस घटना को जानते हैं इसलिए मैं उसको विवरण से मैं बताने के लिए नहीं चाहता. இந்த சம்பவத்தை அறிந்திருந்தாலும் அதை விவரித்து நான் சொல்ல வரவில்லை. वचन को आप नोट करके बाद में उसको पढ़ लीजिएगा. வசனத்தை குறித்துக் கொள்ளுங்கள், பிறகு வாசித்துக் கொள்ளுங்கள். निर्गमन उसका 33वां अध्याय के 3 और 15 वचन को मैं दिखाने के लिए चाहता हूं. யாத்ராகமம் 33வது அதிகாரம் 3ஆம் 15ஆம் வசனங்களை காண்பிக்க போகிறேன். यहाँ परमेश्वर मूसा से कहता है जो इस्राएलियों को मिस्र देश से छुड़ा करके कनान की ओर जो अगुवाई कर रहा है. இங்கே மோசே என்பவன் இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து விடுவித்து கானானை நோக்கி வழிநடத்தி போய் கொண்டிருக்கிறான். மோசேயை பார்த்து நடக்கிற காரியங்கள். इन आखिरी उस घटना में परमेश्वर कहता है मूसा मैं कनान को दे दिया, उस अच्छे जमीन को मैं दे दिया, तुम लोगों को ले जाओ, मैं नहीं आऊंगा.
இங்கே சொல்கிறார் கடைசியிலே தேவனாய கர்த்தர் நான் கானானை கொடுத்து விட்டேன் ஜனங்கள் எல்லாம் இருக்கிறார்கள் நீ ஜனங்களை நடத்தி கொண்டு போ क्योंकि ये लोग अठीले लोग हैं मैं इनके संग में नहीं आ सकता ஏனென்றால் இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் இவர்களோடு கூட நான் வர முடியாது अभी मूसा ये नहीं कह रहा है இப்பொழுது மோசே இப்படி சொல்லவில்லை हे प्रभु आपका वायदा तो जैसे भी हो पूरा हो ही जाएगा ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டது கண்டிப்பா நிறைவேறும் अच्छे जगह को हमारे लिए दे दिए इससे ज्यादा हमें क्या चाहिए நல்ல இடத்தை எங்களுக்கு தந்து விட்டீர் இதை விட எங்களுக்கு என்ன வேண்டும் इतना साल मैं इन लोगों के संग संग मैं आके अगुवाई करके तंग आ चुका अभी आखिरी जगह में आ गए ये मेरे लिए काफी है இவ்வளவு நாளும் கஷ்டப்பட்டு இந்த ஜனங்களை நடத்தி பேச்சையெல்லாம் கேட்டு கொண்டு வந்து விட்டேன் இப்பொழுது கடைசி வரைக்கும் வந்து விட்டேன் இதுக்கு மேல என்ன வேணும் मूसा इन बातों से तृप्त नहीं है மோசே இந்த காரியங்களால் திருப்தி அடையாமல் 33 अध्याय के 15 वचन में परमेश्वर से ये कहता है 33ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே தேவனிடத்தில் அவன் சொல்கிறான் हे परमेश्वर अगर आप हमारे संग नहीं चलेंगे हमें इस जगह से अब विदा न करें ஆண்டவரே உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாமல் இரும் इसका मतलब परमेश्वर की उपस्थिति को अनुभव करने वाले का लालसा यही रहेगा அதாவது தேவனுடைய பிரசன்னத்தை வேண்டுகிற ஒரு ஏக்கம் இப்படியாகத்தான் இருக்கும் हमें मुझे वायदा पूरा हो या ना हो उससे मुझे फर्क नहीं पड़ता வாக்குத்தத்தம் நிறைவேற போகிறது நிறைவேற்றி விட்டது அதுல ஒரு வித்தியாசமும் இருக்காது या भले बातें मेरे आगे रखा हुआ है वो मुझे फर्क नहीं पड़ता நன்மையான காரியங்கள் எனக்கு பின்பதாக வைக்கப்பட்டிருக்கிறது அது ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை मैं सिर्फ एक बात को मैं चाहता हूं ஆனால் ஒன்றை நான் விரும்புவேன் परमेश्वर की उपस्थिति को मैं चाहता हूं தேவனுடைய சமூகத்தை நான் விரும்புவேன் 17वां शताब्दी में सेंट्रल यूरोप में लगातार युद्ध चलते आया 17ஆம் நூற்றாண்டிலே சென்ட்ரல் யூரோப்பிலே தொடர்ந்து யுத்தங்கள் நடந்து கொண்டிருந்தன उसको 30 ईयर वॉर उसको कहते हैं 30 साल की युद्ध उसको कहते हैं அதை 30 ஆண்டுகள் யுத்தம் என்று சொல்லுவார்கள் जिस कारण राजा से लेकर वहां सेंट्रल यूरोप के कई लोग तनाव में पड़ गए थे இது நிமித்தம் ராஜாவில் இருந்து சென்ட்ரல்ல யூரோப்ல இருக்கிற எல்லாரும் பயங்கரமான கஷ்டத்துக்குள்ளானார்கள் इतिहास में उन सालों को भी years of depression करके उस प्रकार का कहते हैं வரலாற்றில் அந்த ஆண்டுகளையும் சொல்கிறார்கள் இயர்ஸ் ஆஃப் டிப்ரெஷன் என்று சொல்லி और उसमें फ्रांस देश में एक सैनिक था निकोलस नामक एक सैनिक था அதுல பிரான்ஸ் நாட்டிலிருந்து ஒரு போர் வீரன் நிக்கோலஸ் என்பவன் இருந்தான் वो उस 30 साल के युद्ध में वो भी सेना में भाग लिया युद्ध में भाग लिया அவரும் அந்த 30 ஆண்டுகள் யுத்தத்திலே பங்கு பெற்றவர் और इस कारण मन के तनाव में वो हो गया था இந்த யுத்தத்தின் நிமித்தம் மன அழுத்தத்துக்குள் போனார் और जब वो युद्ध में नहीं जाना है करके अपने गांव जब मैं लौटा था அவர் தன்னுடைய வீட்டுக்கு அதாவது யுத்தத்துக்கு நான் போக மாட்டேன்னு சொல்லி வீடு திரும்புகிற வேளையிலே युद्ध अपने उसके द्वार तक चले आया அந்த யுத்தம் அவனுடைய வீட்டு கதவு வரைக்கும் வந்தது पूरे गांव में युद्ध हो गया था முழு கிராமத்துக்குள்ளேயும் யுத்தம் நடக்கிறது जिस कारण एक ही दिन में 2200 लोग मर गए थे उसके गांव में இது நிமித்தமாக ஒரே நாளிலே 2200 பேர் 2200 பேர் மரித்து போனார்கள் और ये बच गया निकोलस बच गया ஆனா அந்த நிக்கோலஸ் தப்பி விட்டான் और वहां से वो भाग निकला அவன் அங்கே இருந்து தப்புகிறான் चारों तरफ युद्ध ही युद्ध எல்லா புறமும் யுத்த காட்சிகள் उस समय में निकोलस ने अपने जीवन को प्रभु यीशु मसीह के लिए अर्पण कर दिया था அந்த வேளையிலே நிக்கோலஸ் தன்னுடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்கிறார் इसलिए आत्मिक जीवन के लिए पूरी तौर से अपने को अर्पण जब उसने किया ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முழுவதுமாய் தன்னை ஒப்பு கொடுத்தபோது उस तनाव के बीच में परमेश्वर ने उसके जीवन में कार्य करने लगा அந்த அழுத்தத்தின் மத்தியிலே தேவனாய கர்த்தர் அவருடைய வாழ்க்கையிலே கிரியை செய்தார் युद्ध के बीच में ना केवल वो परमेश्वर के शांति को अनुभव किया யுத்தத்தின் மத்தியிலே அவர் தேவ பிரசன்னத்தை அல்லது சமாதானத்தை அனுபவித்தது மாத்திரமல்ல कहीं बड़े लोग छोटे से लेकर बड़े बड़े लोग भी उसके पास आने लगे பெரியவர்களிலிருந்து சிறியவர்கள் வரைக்கும் அவன் அண்டையிலே வந்தார்கள் कि परमेश्वर की उपस्थिति के द्वारा निर्देशित किए जाने के लिए अपने को सौंपने लगे தேவ பிரசன்னத்தினாலே வழிநடத்தப்பட அவர்கள் தேவன் அவனை நோக்கி வந்தார்கள் उसी को इतिहास कहती है ब्रदर एंड्रू करके उनके बारे में इतिहास कहती है அதை குறித்து தான் பிரதர் ஆண்ட்ரூ என்று சொல்லி இது வரலாற்றிலே சொல்கிறார்கள் और उन दिनों में उनका जो प्रचार एक किताब के रूप में छापा गया था அந்த நேரத்தில் அவருடைய பிரசங்கம் செய்தது இருக்கிறதே அது ஒரு புத்தக வடிவில் வந்தது the practice
practice of the presence of God, परमेश्वर की उपस्थिति का अभ्यास करके एक नामी किताब आया था. The practice of presence of God, தேவ பிரசன்னத்தினுடைய அனுபவம் என்று சொல்லி அந்த புத்தகம் வெளிவந்தது. इसका मतलब परमेश्वर की उपस्थिति के लिए जो व्यक्ति लालसा रखता है, எந்த மனிதன் தேவ பிரசன்னத்துக்கு ஏக்கம் வைத்திருக்கிறாரோ, सारे चारों तरफ के तनाव के बीच में ना केवल वो शांति का अनुभव करता, நான்கு புறமும் இருக்கிற பிரச்சனைகள் மத்தியிலே அவன் சமாதானத்தை பெறுவது மாத்திரமல்ல, लोग उस परमेश्वर के शांति की ओर, उपस्थिति की ओर खींचे जाने का एक बर्तन वो बन जाता है. ஜனங்களும் கூட தேவ பிரசன்னத்துக்கு நேராக இழுக்கப்படக்கூடிய ஒரு பாத்திரமாய் இவர் மாறி போவார். आइए हम उस प्रकार के परमेश्वर की उपस्थिति के लिए एक लालसा के साथ हम अपने को अर्पण करने पाए. வாருங்கள் நாம் அப்படிப்பட்ட தேவ பிரசன்னத்துக்காக ஒரு ஏக்க விருப்பத்தோடு கூட இருக்கத்தக்கதாக ஜெபிப்போம். और हम भी ना केवल जानकारी रखने वाले, अनुभव में प्रतिदिन उस परमेश्वर के उपस्थिति के अनुभव में होने के लिए अपने को सौंपने पाए. நாம் தேவ பிரசன்னத்தை வெறுமனே அறிந்து வைத்திருக்கிற அறிவிலே மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கத்தக்கதாக சொல்லுவோம். ताकि हमारे सारे बंधनों को वो हम हमारे जीवन से उसको वहां लौटा ला सके. இது நிமித்தம் நம்முடைய எல்லா சிறையிருப்பிலிருந்தும் தேவன் நம்மை விடுவிக்கும்படியாய், और परमेश्वर की मकसद में हमें ला करके परमेश्वर में इस्तेमाल कर सके. தேவனுடைய திட்டத்தை நோக்கி தேவன் நம்மை அழைத்து செல்ல தேவன் நம்மை பயன்படுத்த வேண்டும். आइए प्रार्थना करें.